இந்த திராவிடம் என்ன செய்யும், தமிழ் தேசியம்னா அது முதல்ல அது ஒரு நிறைய பேருக்கு அன்னைக்கு விசிகாவை சேர்ந்த அண்ணன் பாவல் கேட்குறாரு, தமிழ் தேசியம் என்ன புடுங்குச்சின்னு கேட்குறாரு. வேங்கை வயலில் நீங்கள் என்ன புடுங்கிட்டீங்கன்னு அண்ணன் இடும்பாவனம் கார்த்தியை பற்றி டிபேட்டில் கேட்குறாரு. அந்த விசிகாவுக்கு சேர்ந்த அந்த நாய்க்கு நான் சொல்கிறேன், அதிகாரத்தில் எம்பியை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கிற நீ என்னடா அங்கே புடுங்குனீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் கேள்வி. என்ன சொல்கிறது, இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரத்திலையும் இல்லாமல் எங்களுடைய உண்மைத்தன்மையை மட்டுமே வச்சு பரந்தூர் விமான நிலையம் தடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த திராவிடம் தான் பெருசும் தூக்கிக்கிட்டு வந்த திருட்டு ரயிலில் வந்த மூதேவி முண்டம் கலைஞருக்கு வைக்கக்கூடிய சிலையை இன்னைக்கு வைக்க முடியாம தடுத்திருக்கு. பேனா சிலையை தடுக்கும்போது யாரு தடுத்தது? இதெல்லாம் 8 வழி சாலையை தடுத்தது யாரு? எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். எதற்காக? தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்ததுனால. திராவிடம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராச்சும் ஒருத்தரை நம்பி நீங்கள் வீட்டில் விடுங்களேன். அதாவது திராவிடத்துக்கு பிறந்தவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமத்துக்கு பிறப்பாங்கல்ல, அவசர தேவைக்காக பிறப்பாங்கல்ல, விபச்சாரிகள்கிட்ட போயிட்டு அவன் தான் காமத்துக்கு பிறந்தவன் தான் திமுகவை சேர்ந்தவன். இதை நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். காமத்துக்கு பிறந்தவன் தான் திமுகவுக்கு பிறந்தவன். நல்ல காதலுக்கு பிறகுறான் பாருங்க, கணவன் மனைவி காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்ல கணவன் மனைவிக்கு அன்பால உடலுறவு கொண்டு பிறகுறான் பாருங்க, அவன் தான் தமிழ் தேசியவாதி. அவன் தான் இன்னைக்கு களத்தில் 15 ஆண்டு காலம் தனிச்சு சமரசமையும் ஆட்சி ஆள்றான். புரிஞ்சு போச்சா? காமம் உடல் தேவைக்காக வர்றது, தீர்ந்து போனா போயிடுவாங்க. ஆனா காதல்ன்றது நீ உயிர் இறந்த பிறகு கூட சரித்திரமா இங்க பதிக்கப்படும். அந்த சரித்திரத்தை விதைக்க தான் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்காரு.